அவங்க மக்களுக்கு பைத்துல் மாலுடைய பணங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க, பொருட்களை. ஒரு ஆள் ஓடி வந்தார், வந்து சொன்னார், யா அமீரல் முஃமினீன் இன்னி துலிம்த், அமீர் முஃமினீன் அவர்களே, நான் அநியாயம் செய்யப்பட்டேன், எனக்கு நீதத்தை எடுத்துட்டாங்க, எனக்கு நீதம் வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க போய் அப்புறமா வாங்க, நான் வேலையில் இருக்கிறேன், இது முடிஞ்ச பின்னால வரலாமே. அந்த மனிதர் போனாரு, அவருக்கு பொறுக்க முடியல, பலமா தாக்கப்பட்டிருக்கிறார் போல. திரும்பி வந்து சொன்னாரு, யா அமீருல் முஃமினீன் இன்னி துலிம், நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதம் தான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த கோபம், கையில இருந்த சாட்டையால தலையுடைய பின்பகுதியில ஒரு அடி போட்டதுதான். அந்த மனிதர் கீழே விழுந்தார். கீழே விழுந்தவர் எலும்பினவர் நெடுவா நடந்து போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் முடிஞ்ச பின்னால அறைக்கு வாராங்க. வந்த பின்னால இப்ப அவர்களுக்கு ஓடுது, அடிப்படி ஒரு ஆள் வந்தாரு, அநியாயம் செய்யப்பட்டதா சொன்னாரு, அவரை வரவழைக்க சொன்னாங்க. அவர் வந்த பின்னால உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதே சாட்டையை கையில கொடுத்து சொன்னாங்க, நான் எப்படி உங்களுக்கு அடிச்சேனோ அதே மாதிரி எனக்கு அடி சொல்லி தலையை காட்டு, தலையை குனிச்சான். அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, சாட்டை அப்படியே தூக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால கீழே போட்டார், அடிக்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹல்ல தகம்த, நீ பழி வாங்கி இருக்கலாமே, நீ அடிச்சிருக்கலாமே. அதற்கு அந்த மனிதர் சொன்னாரு, யா உமர் தரக்து ஹக்கி லியௌமில் கியாமா, உமரே, என்னுடைய இந்த பழி வாங்கும் உரிமையை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்துக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டு இறக்கிறார்கள். அவர்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கொடுப்பான். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இங்க சொல்லேனாது, நான் யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டேன், நான் செஞ்ச அநியாயம் நல்ல நேரம் யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல. அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், நீ நினைக்கிறாயா இந்த அப்பாவிகளை கேட்க பார்க்க யாரும் இல்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஅഖذ பிலிபாசி ரிவாயத் வருது, அவருடைய ஆடையை பிடிச்சு தொங்கினார், மன்னிப்பு கேட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கஃபர்து லக யா உமர், உமரே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, மௌத்தா போறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ளால் உள்ள அநியாயங்களை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தீனாரோ திர்ஹமோ பிரயோஜனம் அளிக்காத அந்த நாள் வந்துவிட்டால் அங்கு யாரும் யாருடைய உறவையும் பார்க்க மாட்டார்கள். சகோதரர்களே, இந்த 3 பாவங்கள் இல்லாம போகிறதுக்கு உலமாக்களுடைய சகவாசத்தை கூட்டுங்க, நல்ல மக்களுடைய சகவாசத்தை கூட்டுங்க, அதிகமா மஸ்ஜிதுகளுக்கு நேரத்தை கொடுங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக அழிவுக்கு முன்னால் 2 விடயங்கள் அதிகமாகும், கஸ்ரத்து தலாக் வ கஸ்ரத்துல் மௌத். அதிகமான தலாக்குகள் உண்டா, அதிகமா தலாக், ஆளாளுக்கு கோபம் வருது, நான் ஓபன் டைப் என்று சொல்றது, நான் மூல சுட்டுக்காரன் என்று சொல்றது. சகோதரர்களே, இப்படி சொல்லக்கூடியவர்களே யாராவது இருந்தால் அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இறங்குங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கயா. ஏண்டா அல்லாஹ்வும் ஓபன் டைப் ஆயிட்டா, ஏண்டா அல்லாஹ்வும் அவனுக்கு மூல சூடு வந்துட்டா. சகோதரர்களே, மறைமுகத்தில் செய்த பாவங்களை அதிகம் மன்னிக்கிற ரப்பு என்ற ரப்பு. அவனுக்கு ஒரு பேர் இருக்குது, சத்தார், குறைகளை அதிகம் மறைப்பாள். ஒரு ஆள் முகத்துக்கு முன்னால் சிரித்து விட்டு முதுகுக்கு பின்னால் பேசுவதை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் இந்த பூமியில் யாரும் மரியாதையாக நடமாட முடியாது. சகோதரர்கள், இரண்டாவது சொன்னாங்க, வகஸ்ரத்துல் மௌத், அதிகமான மௌத்துகள் உண்டா. இமாம்கள் சொல்லுவாங்க, இந்த 2 விளைவு என்ன தெரியுமா, அதிகமான தலாக் உண்டாகிறதுனால அனாதை பிள்ளைகளும் விபச்சாரங்களும் அதிகரிக்கும். அதிகமான மௌத் உண்டாகிறதுனால கபருடைய பயம் போய், மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டாச்சா, ஒரு மெசேஜை தட்டி விட்டாச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் மையத்துக்கு போறதில்ல, கபிரிஸ்தானுக்கு போறது இல்ல. அங்க சஹாபி அலூரார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாடி நலையுது, அபூபக்கர் அழுகிறார், கைஃப ஹாலி யா இலாஹி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு புலம்புறாங்க,
குருவியே, நான் உன்னப்பாரு ஒரு பறவை மாதிரி இருக்கக்கூடாதா? யா லைத்தனி குன்து மிஸ்லக். அலி ரலியல்லாஹு அன்ஹு யதமல்மலு தமல்முல சலீம், பாம்பு கொத்தப்பட்டவன் போல் புரண்டுகிட்டு இருக்கிறாங்க தஹஜ்ஜுத்ல. கபர்ல பயம், மௌத் அதிகரிக்க அதிகரிக்க, கபிரிஸ்தானுக்கு போக வர கபர்ல பயம் போயிடும், மஹ்ஷருடைய பயம் போயிடும். கண்ணீர் வருது இல்லை, கபர் இருட்டான வீடு, புழுக்கள வீடு, கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. சகோதரர்கள் நண்பர்களே, இந்த ரெண்டும் வந்து விட்டால் இமாம்கள் சொல்றாங்க இந்த ரெண்டு பாவம் சேர்ந்து வந்துடும். அதனால வாழ்ந்த காலம் அதிகம், வாழ இருக்கிற காலம் சொற்பம். அல்லாஹ் எவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் கலிமாவை கொடுத்தானோ அவர்கள் பாக்கியசாலிகள். அந்த கலிமாவை கொடுத்தால் அதே கலிமாவில் இறப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர என்னிடம் வந்துட வேணாம் அல்லாஹ் சொல்கிறான்.